என்னைக்கு வந்து இந்த மாதிரியான இந்த கமிஷன் இது கொடுத்த அறிக்கைகள் எல்லாம் பாராளுமன்றத்தில விவாதத்துக்கு உள்ளாக்கப்பட்டு நிறைவேறப் போகுது வைக்கிறது. உண்மையிலே இங்க ஏகப்பட்ட கமிஷன்கள் இருக்கு இந்த ம், நாட்ல. ம், அப்ப இதெல்லாம் வந்து வரணும் அப்டின்னா, பல வருஷங்கள் ஆக்கிருவாங்க. இப்ப நீங்க சொன்ன மாரி 10% இடஒதுக்கீட இரவோட இரவா கொண்டு வராங்க. ம், அது வந்து அவங்க ஆட்சியாளர்களா இருக்காங்க, கொண்டு வராங்க. ம், அப்ப இங்க இருக்கக்கூடிய பெரும்பான்மை சமூகம் வந்து, இங்க இருக்கக்கூடிய பிற்படுத்தப்பட்ட சமூகம், அதிலேயும் இன்னும் எந்த விதமான நன்மைகளும் பெறாத சமூகம் வந்து ஆட்சி அதிகாரம் கிடையாது. அப்ப ம், அவர்கள் அந்த நிலையிலே இருக்கணும். அவர்களை ஏமாற்றுவதற்காக இந்த மாதிரியான ஆணையங்கள் அமைக்கப்படுகிறது. ம். இந்த ரோகிணி, அதுக்கப்புறம் மண்டல் மண்டல் கமிஷன் முதற்கொண்டு இன்னும் மண்டல் கமிஷன்லயும் முழுமையாக முழுமையா வரல. வரல. ம், அப்போ இதெல்லாம் வரணும் அப்படின்னா, நாம ஆட்சியாளர்கள் ஆகணும். ம், நம்ம இப்ப இன்னைக்கு பேசிக்கொண்டு இருக்கக்கூடிய நம்ம பெற்ற உரிமைகள் எல்லாமே வந்து ஆங்கிலேயர் ஆட்சி காலத்துல குடுத்தது தான் பேசிக்கிட்டு இருக்கிறோம். ம், இங்க பட்டியல் சமூக இடஒதுக்கீடா இருக்கட்டும், எல்லாமே. இங்க இந்த 70 ஆண்டு கால இந்த சுதந்திர இந்தியாவுல இவங்க எதுவுமே இந்த மக்களுக்கு செஞ்சாங்களான்னா கிடையாது. கிடையாது. அப்போ இந்த சுதந்திர இந்தியாவில நாம இதெல்லாம் நடைமுறைப்படுத்தி, நாம் இந்த மண்ணில மானத்தோட, சுயமரியாதையோட, அனைத்து உரிமைகளையும் பெற்று வாழ வேண்டும் அப்படின்னா, நம்ம வந்து ஆட்சியாளர்களா மாற வேண்டும். மாறணும் அப்படின்னா, இப்ப பட்டியல் மக்களுக்கு வந்து ஒரு அடித்தளம் இருக்குது. ம், ஒரு தைரியம் எல்லாமே இருக்கு. இப்ப ஆட்சியாளர் நம்மள அடக்குனா அப்படின்னா, அதுக்கு எதிராக நம்மளை பாதுகாக்கக்கூடிய வகையில சட்டங்கள் இருக்கு. அதுக்கப்புறம் ஒரு பெரும்பான்மையான கருத்தியல் ஒற்றுமை இருக்கு. ம், அப்ப நமக்குள்ள ஒரு தைரியம் இருக்கு. அப்ப நம்ம தான் இங்க புறம் தள்ளப்பட்ட, பிற்படுத்தப்பட்ட மக்கள்ட்ட போய் பேச்சுவார்த்தை நடத்தணும். ம், வாங்க அப்படின்னு அவங்களையும் ஒன்றிணைக்கணும். தந்தை கன்சிராம் அரசியல் படி நீங்க சொன்ன மாரி, நம்ம இங்க இருக்கக்கூடிய கல்வியாளர்கள் எல்லாருமே வந்து அதற்கான வேலைகள இங்க செய்யணும். அத விட்டுப்புட்டு 2 பக்கமும் நின்னு நம்ம சண்டை போடுறதுனால எதுவும் ஆகப் போறதில்ல. இங்க ம், பெரும்பான்மை மக்கள் அமைதியாக இருக்கிறாங்க. யாருமே அமைதியா இருக்கக்கூடாது. ம், அடிமைத்தனத்தை ஏற்று அமைதியா இருக்கீங்க. ம், அப்ப நீங்கள் இந்த கைக்கூலிகளை நீங்களும் புறம் தள்ள வேண்டும். உங்கள் உரிமைக்காக கருத்தியல் ரீதியா ஒன்றிணையணும். ம், அப்பனா தான் யார் எதிரி, யார் நண்பன், யார் கூட போகலாம், யார வந்து வெறுக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு தெரியும். இன்றைக்கு நிகழ்காலத்தில இந்த மண்ணில் அதிகாரமற்று இருக்கக்கூடிய 95% மக்களின் அதிகாரத்திற்காக பகுஜன் திராவிட கட்சி, சர்தார் ஜீவன் சிங் அவர்களின் தலைமையில செயல்பட்டு கொண்டு இருக்கிறது. தந்தை கன்ஷிராம் எங்களுக்கு ஒரு அரசியலை கொடுத்து இருக்கிறார். அந்த அரசியல் என்பது இணைப்பிற்கான அரசியல். இங்க இருக்கக்கூடிய தனித்தனியாக இருக்கக்கூடிய, வஞ்சிக்கப்பட்டு இருக்கக்கூடிய இந்த மனிதர்களை இணைத்து அவர்களை அதிகாரத்திற்குள் கொண்டு வர வேண்டும் என்று. அப்படி இந்த இந்த இணைப்பிற்கான பணியை நாங்கள் செய்து கொண்டிருக்கும் பொழுது, கைக்கூலிகள் இந்த மாதிரியான வார்த்தைகளை அமுக்கிட்டோம், நசுக்கிட்டோம், பிதுக்கிட்டோம் அப்படின்னு பிற்படுத்தப்பட்ட சாதிகள்ல அடிமையா இருக்கக்கூடிய சாதிகள் இத சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு எதிரா இங்க இருக்கக்கூடிய பட்டியல் சமூகமும் வந்து அதுக்கு எதிரா போராடிட்டு இருக்கு. இதனால எந்த விதமான பயனும் கிடையாது. இன்னைக்கு பல முட்டாள்கள் சொல்றார். தனி தொகுதிய ஒழிக்கணும், இடஒதுக்கீட ஒழிக்கணும். அதுக்கப்புறம் பிசிஆர் சட்டத்தை ஒழிக்கணும் அப்படின்னு. இங்க ஒரு செய்திய நான் வந்து பதிவு செய்ய விரும்புறேன். உத்தரப்பிரதேசத்தில வந்து தந்தை கன்சிராம் அவர்கள் வந்து ஆட்சி அதிகாரத்தில இருக்கும் பொழுது, பிஎஸ்பி வந்து ஆட்சி அதிகாரத்தில இருக்கும்போது, அங்க வந்து பிசிஆர் சட்டத்த ஒழிக்கணும் அப்படிங்கிற கோஷம் வந்து எழுந்து கொண்டு இருக்குது. அதாவது இந்த அரசாங்கத்துக்கு வந்து நெருக்கடி குடுக்கணும். இங்க இருக்கக்கூடிய பட்டியலின மக்களுக்கும், பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கும் ஒரு பிரிவினைவாதத்தை உருவாக்கிவிட வேண்டும் என்பதற்காக, அங்க எதிர்க்கட்சியாக இருந்த பிஜேபி, காங்கிரஸ் இதெல்லாம் வந்து இவங்கெல்லாம் வந்து ஒரு விவாதத்த அங்க கிளப்பி விடுறாங்க. பிசிஆர் சட்டத்தை ஒழிக்கணும். இதனால் நாங்க வந்து பெரிதும் பாதிக்கப்படுறோம் அப்படின்னு. அப்ப தந்தை கன்சிராம் வந்து அந்த சூழ்நிலையில நாடாளுமன்ற உறுப்பினரா இருக்கிறாரு. அப்ப நாடாளுமன்றத்தில வந்து தந்தை கன்சிராம் பேசும்போது என்ன சொல்றாரு அப்படின்னா, இப்போ உத்தரப்பிரதேசத்தில பிசிஆர் சட்டத்தை ஒழிக்க வேண்டும் என்கின்ற குரல் மேலெழுந்து வருகிறது. நான் சொல்கிறேன் இந்த அவையில் தான் பிசிஆர் சட்டம் என்பது கொண்டு வரப்பட்டது. ஆகையினால் இந்த அவை மூலமே அதை நீக்கிவிடுங்கள் என்று பாராளுமன்றத்தில பேசுறாரு. அப்போது ஆட்சி அதிகாரத்தில் இருந்த பிஜேபி அத பத்தி வாய் தொறக்கல. காங்கிரஸ் வாய் தொறக்கல. அப்போ இவர்கள் இந்த மாதிரியான ஒரு கோஷங்களை முன்னிறுத்துவது எதற்காக அப்படி என்று சொன்னால்,
இங்கே இருக்கக்கூடிய பிற்படுத்தப்பட்ட மக்களையும் பட்டியலின மக்களையும் தனித்தனியாக பிரிப்பதற்கு தான், வேறொன்றும் கிடையாது. உங்களுக்கு உள்ளபடியே உங்களுக்கு இந்த மக்கள் மீது கரிசனை இருந்திருந்தா, இன்னொரு சம்பவத்தையும் நான் இங்கே பதிவு செய்றேன். இங்கே அம்பேத்கர் தனித்தொகுதி இடஒதுக்கீடு 10 ஆண்டுகளுக்கு தான் கொடுக்குறாரு. அப்போ 10 ஆண்டுகள் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த காங்கிரஸ் கட்சி என்ன செஞ்சிருக்கணும், அதை நீக்கி இருக்கணும். ஆனால் 70 வருஷம் ஆயிட்டு, இன்னைய வரைக்கும் தனி தொகுதி கொண்டு வராங்க. அப்போ இந்த மாதிரியான ஒரு சர்ச்சைக்குள்ளேயே, ஒரு சிக்கல்களுக்குள்ளேயே இந்த பெரும்பான்மை சமூகம் இருக்கணும். இருந்தால் மட்டும்தான் நம்ம ஆட்சியாளர்களாக இருக்க வேண்டும் என்று பார்ப்பன மனுவாத கூட்டங்கள் அதை செய்து வருகிறது. அதுக்கு இந்த இடைநிலை சாதிகளை சார்ந்த ஒரு சில கைக்கூலிகள் நடனம் ஆடிக்கொண்டு இருக்கிறார்கள். இவர்களுக்கு சுய புத்தியே கிடையாது. அப்போ இந்த இதெல்லாம் சொல்றவன் யாரை பார்த்து அந்த கேள்வி கேட்கணும்? ஆட்சியாளர்களை பார்த்து. அதை கேட்பானா? மாட்டான். அப்போ இவனை ஒரு தலைவரா இந்த சமூகம் அங்கீகரிக்குன்னா, அந்த சமூகம் எவ்வளோ உள்ள அடிமையா இருக்கும், அறியாமையா இருக்கும். அப்போ இங்கே எந்த விதமான மாற்றம் வர வேண்டும் என்று சொன்னால், இங்கே இருக்கக்கூடிய பெரும்பான்மை மக்கள் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்ற வேண்டும். அதுவும் நமக்கான கருத்தியல் என்ன? நமக்கான கருத்தியல் என்பது சாதி கிடையாது. சாதியை விட்டு நீங்கள் வந்தால் மட்டும்தான் இங்கே பிசிஆரை ஒழிக்க முடியும், இடஒதுக்கீடை ஒழிக்க முடியும். உங்களுக்கு என்ன விதமான மாற்றம் வந்தாலும் அதை ஒழிக்க முடியும். இங்கே சாதி இல்லாமல் போச்சுன்னா இதுக்கான தேவையே இருக்காது. அதனால் பகுஜன் திராவிட கட்சி என்னைக்கு இந்த நாட்டை ஆளுதோ, அன்னைக்கு தான் இங்கே இருக்கக்கூடிய 95% மக்களுக்கு விடுதலை. அப்போ இங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லோரும் நிம்மதியாக வாழ வேண்டும், எல்லா உரிமைகளை பெற்று வாழ வேண்டும் என்று சொன்னால், கோரிக்கை வைப்பதை விட்டுவிட்டு இந்த நாட்டை ஆள்வதற்கு தயாராக வேண்டும். இந்த நாட்டை ஆள்வதற்கு இரவு பகலாக இந்த மக்கள்கிட்ட வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம், பணி செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். இங்கே இருக்கக்கூடிய பட்டியலின மக்களும், பிற்படுத்தப்பட்ட மக்களும், மதச்சிறுபான்மை மக்கள் உள்ளிட்ட எல்லோரும், வஞ்சிக்கப்பட்ட அனைவரும் நீங்கள் ஆட்சியாளர்களாக மாறுவதற்கு வாருங்கள். நீங்கள் ஆட்சியாளர்களாக மாறிவிடக்கூடாது என்பதற்காக இந்த மாதிரியான இடஒதுக்கீடை ரத்து பண்ணணும், பிசிஆர் சட்டத்தை ஒழிக்கணும், தனித்தொழிலை ஒழிக்கணும் அப்படின்னு ஆர்எஸ்எஸ் சங் பரிவார் கூட்டங்கள் கைக்கூலிகள் மூலம், அறிவில்லாத முட்டாள்கள் மூலம் இதை தூண்டி விடுகிறது. இந்த மாதிரியான முட்டாள்களை இந்த சமூகத்திலிருந்து நீங்கள் புறந்தள்ளினால் மட்டும்தான் உங்களுக்கு விடுதலை. மற்றபடி நீங்கள் காலங்காலமாக சண்டையிட்டு தான் இருக்க முடியும். புறந்தள்ளாமல் இவர்களை ஆதரித்தால் நீங்கள் சண்டையிட்டு கொண்டு தான் இருக்க முடியும். ஆகையினால் இந்த கைக்கூலிகளை எல்லாம் புறம் தள்ளிவிட்டு இந்த நாட்டை ஆள்வதற்கு பகுஜன் திராவிடர்களாக ஒன்றிணைந்து வாருங்கள், இந்த நாட்டை ஆள்வோம். ஆகையினால் இன்றிலிருந்து நசுக்கப்பட்டோம், பிதுக்கப்பட்டோம், ஒடுக்கப்பட்டோம் அப்படின்னு ஒரு சமூகத்தை இழிவாக்குறோம், இல்லை அதை இழிவுபடுத்தணும்னு நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா, உண்மையிலே இவர்கள் எல்லோரும் சாதிய மனநோயின் உச்சத்தில் இருக்கிறார்கள். அவர்களுக்கு மூளை என்பதே கிடையாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இங்கு அறிவுள்ளவர்கள், அறிவார்ந்தவர்கள் புரிந்து கொண்டு இந்த சாதிய மனநோயாளிகளை தகுந்த சிகிச்சைகளை நீங்கள் அளிக்க வேண்டும். மற்றபடி இங்கே இருக்கக்கூடிய அதிகாரத்துக்கு வெளியே இருக்கக்கூடிய மக்கள் எல்லோரும் ஒன்றிணைந்து வாருங்கள், இந்த நாட்டை ஆள்வோம், சர்தார் ஜீவன் சிங் அவர்களின் தலைமையில் என்று கூறிக்கொண்டு இத்துடன் இந்த விவாதத்தை முடிக்கிறோம். நன்றி.